கோதுமை மாவு அல்வா செய்யலாம். 1 கப்பு கோதுமை மாவு, 3 கப்பு தண்ணி. கட்டி இல்லாமல் கோதுமை மாவை நல்லா கரைச்சிடலாம். நல்லா கரைச்சி விட்டாச்சு. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய், பருப்பை சேர்த்து வறுத்தரலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துடுவோம். கரைச்சி வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துருவோம். நல்லா குக் பண்ணியாச்சு. சர்க்கரை, ஃபுட் கலர் சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா குக் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள், முந்திரி எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.